ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 19. கோபத்திலும் வெறுப்பிலும் விக்ரம் சொன்ன வார்த்தைகளின் தாக்கத்திலும் நெருப்பாய் கனன்று கொண்டிருந்தது இலக்கியாவின் மனது. சத்யாவை பற்றி அவன் சொன்ன விஷயங்கள் மனதை காயப்படுத்தி இருக்க, அதை நம்புவதையும் மீறி தன் நண்பன் விக்ரம் சொல்லிவிட்டானே என்ற எண்ணம் அந்த காயத்தின் வேதனையை அதிகமாக்கி கொண்டிருந்தது. காலையில் சந்தோஷமாய் கிளம்பி சென்ற மகள் கோபமும் அழுகையுமாய் வீட்டுக்கு திரும்பி வந்து பேசாமல் அறைக்குள் நுழைந்து கொள்ளவும் ஒன்றும் புரியாமல் திகைத்தார் லலிதா. அவளுக்கு பின்னில் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்து விட்டு வந்த வீணாவிடம், இவ போகும்போது ஸ்கூட்டில தானே போனா, இப்ப என்ன ஆட்டோல வர்றீங்க, என்னாச்சு, ஏன் அவ அழுத மாதிரி இருக்கா என்று கேட்க தயங்கியவள், அவளுக்கு அப்பா நனவு வந்துருச்சு போல இருக்குமா என்று சமாளித்தாள். அவ அப்பானா அவளுக்கு உசுறு. கல்யாணமாகி புருஷனோட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்பவும் அவரை நினைச்சு கலங்கிட்டு இருக்கா. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு அவ சரியாகிடுவா, நீ வருத்தப்படாத. வீணா சொன்ன காரணம் ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தாலும் இலக்கியா அவ்வப்போது தந்தையின் நினைவில் கலங்குவதை அறிந்ததாலும் அவர் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. வீணாவிற்கும் கூட அவர் நம்பியதில் திகைப்பாகவே இருந்தது. சரிங்கம்மா, அவ ஸ்கூட்டியை மால்ல நிறுத்திட்டு வந்திருக்கா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப போகவும், அட நீ எதுக்குமா கஷ்டப்படுற, நம்ம டிரைவர் கிட்ட சொன்னா எடுத்துட்டு வந்துட போறாரு, நீ சாப்பிடல தானே, வா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ என்று சொன்னார். இல்லம்மா, நாங்க ஜூஸ் குடிச்சோம், பசிக்கல, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா, நீங்க இலக்கியாவை பார்த்துக்கோங்க. பாட்டி எங்கம்மா காணோம் என்றால் உள்ளே பார்த்து கொண்டே. அத்தை எப்பவும் அவங்க ரூம்குள்ளே இருக்காங்கம்மா, வெளியவே வர்றதில்ல. சோர்வுடன் கூறிய லலிதாவுக்கு சட்டென்று வயது அதிகரித்து முதுமையை தொட்டுவிட்டது போல தோன்றியது. எத்தனை மங்களகரமாய் அழகாய் புன்னகையுடன் வலம் வருவார், அதெல்லாம் தொலைந்திருந்தது. சரிம்மா, நான் கிளம்புறேன், நான் நாளைக்கு வர்றேம்மா, இப்ப அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று வீணா விடை பெற்றாள். அறைக்குள் கட்டிலில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த இலக்கியாவின் மனது கோபத்திலும் வருத்தத்திலுமாய் கலங்கி கொண்டிருந்தது. மீண்டும் மீண்டும் விக்ரமின் குரல் காதுக்குள் வலித்து அவள் வேதனையை அதிகமாக்கின. மனதுக்குள் அவன் சொன்ன வார்த்தைகளை சூறாவளியாய் சுழல தொடங்கின. உன் அத்தான் சத்யாதான் வினோதனின் இந்த நிலைக்கு காரணம் என்ற விக்ரமின் வார்த்தை கேட்டு அதிர்ச்சியில் உயர்ந்த இலக்கியாவின் குரலில் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்த வினோதனி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மீண்டும் அதையே தொடர்ந்தாள். வீணா அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருக்க விக்ரம் அவர்களுக்கு தெளிவுபடுத்த முயன்றான். இலக்கியா, உன் கோபம் எனக்கு புரியுது, பிளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு. சத்யா உன்னை சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது மட்டும் இல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு நியாயம் கேட்ட வினோதனியே இந்த பிஞ்சு குழந்தையும் தன்னோட குழந்தைன்னு கூட பார்க்காம லாரி ஏத்தி கொள்ள பார்த்தான். கடவுள் புண்ணியத்துல நான் அந்த பக்கம் வரவோ இவங்களை காப்பாற்ற முடிஞ்சது. இதெல்லாம் எப்படியாவது உனக்கு தெரியப்படுத்தி உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஒரு நிமிஷம் இந்த போட்டோவை மட்டும் பாருங்க என்று அலைபேசியை காட்டியவனை பார்க்காமலே முறைத்த வீணா, போதும் நிறுத்துங்க, ஆல்ரெடி அப்பாவை இழந்த துக்கத்துல இருந்து அவ இன்னும் தெரியல, அதுக்குள்ள ஏதேதோ கற்பனை கதையெல்லாம் சொல்லி அவளை குழப்ப பாக்குறீங்களா? அன்னைக்கு என்னவோ நான் விரும்பின பொண்ணு அவ விரும்பினவனோட சந்தோஷமா இருக்கட்டும்னு வசனம் எல்லாம் பேசுனீங்க, இப்ப எந்த மூஞ்சியை வச்சுட்டு இப்படி சொல்லி அவ வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க? ஆவேசத்துடன் கேட்ட வீணாவை விக்ரம் அதிர்ந்து நோக்கினான். இலக்கியா குழப்பமும் கோபமுமாய் ஏறிட்டாள். வீணா, நீ என்ன சொல்ற? விக்ரம் என்ன விரும்பினாரா? ஆமா இல்லா, இவர் உன்னை விரும்பினாரு. அதை உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் முடிவாகிருச்சு. ரொம்ப நல்லவர் மாதிரி எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு என்கிட்டயே இதை பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்றாள் முறைப்புடன். ஐயோ, இந்த லூசு பொண்ணு வேற இதை பத்தி இப்ப சொல்றாளே, இனி நான் சொல்றத இலக்கியா நம்புவாளா என்ன என்று அவன் யோசிக்கும் போதே இலக்கியாவின் வார்த்தைகள் நெருப்பாய் வந்து விழுந்தன. சே, உங்களை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன், அதெல்லாம் சுட்டு பொசுக்கிட்டு இத்தனை சுயநலமா யோசிச்சு இப்ப என் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறீங்களா? என் அத்தானை பத்தி நீங்க இல்ல, அந்த கடவுள் இல்ல, என் அத்தானே வந்து தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீங்களே ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கி குழந்தையும் கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு இப்ப புத்தி மழுங்குனதும் பழிய தூக்கி என் அத்தா மேல போட பாக்குறீங்களா? அதை நான் நம்புவேன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு விக்ரம்? உங்களை எவ்வளோ நல்லவர்னு நம்பினேன். உங்களை போல ஒருத்தரோட நட்பா இருக்கிறதுல ரொம்ப பெருமையா நினைச்சேன். அது எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டீங்களே. உணர்ச்சி வேகத்தில் அவள் கண்ணில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது.
தான் எதை நினைத்து பயந்து சொல்லாமல் இருந்தோமோ அதுபோலவே கண்முன்னல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதைக் கண்டு விக்ரம் அதிர்ச்சியுடன் நின்றான். பின் இலக்கியா தொடர்ந்தாள். என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என் அத்தானை பத்தி என்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணீங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க விக்ரம்? நீங்க சொன்னா நான் என் அத்தானை சந்தேகப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நினைச்சீங்களா? உங்களை எனக்கு இந்த 2 வருஷமா தான் தெரியும். என் அத்தானை எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே தெரியும். அவரை சந்தேகப்பட்டா என்னையே நான் சந்தேகப்படுற மாதிரி. தீப்பிழம்பாய் வார்த்தைகளை விட்டவள், இந்த மாதிரி கேவலமான எண்ணங்கள் உள்ள உங்க நட்பை பெருமையா கொண்டாடுனதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இனிமே எதையாவது சொல்லிட்டு என் கண் முன்னால வந்துடாதீங்க. நான் உங்களை பாக்குறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். உரிமையவள், வாடி போலாம் என்று தோழியிடம் சொல்லிவிட்டு நடந்தாள். இலக்கியா, அவசரப்படாத, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. பின்னிலேயே ஓடி வந்தவனை நின்று எரித்து விடுவது போல முறைத்தவள் கதவை திறந்து வெளியேறினாள். அவளுக்கு பின்னிலேயே சென்ற வீணா, ச என்ன மனுஷங்களோ, விக்ரமை திட்டிக் கொண்டே நடந்தாள். மனதின் பொறுமல் முகத்தில் அனலாய் தெரிக்க கீழே வந்தவள் அங்கு வந்த ஒரு காலி ஆட்டோவில் ஏறிக்கொண்டு அமைதியாய் இருந்தாள். அவளது மனநிலையை புரிந்து கொண்ட வீணாதான் இலக்கியா வீட்டிற்கு செல்ல வேண்டிய வழியை கூறினாள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் கடுகடுவென்று முகத்தை வைத்திருந்த இலக்கியாவிடம் சமாதானமாய் பேசக்கூட வீணாவுக்கு பயமாய் இருந்தது. அதனால் அவளும் அமைதியாகவே இருந்தாள். இந்த விக்ரம் அண்ணாவை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தோம். லாஸ்ட்ல அவரும் எல்லாரையும் மாதிரி சாதாரணமான ஒருத்தர்னு நிரூபிச்சிட்டாரே. அவருக்கு பிடிச்ச பொண்ணு வேறொருத்தர் கூட சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இவரும் கேவலமான புத்தியை தானே வச்சிருக்காரு. என்னெல்லாம் கதை வேற சொல்றாரு. பாவம் இலக்கியா, இன்னைக்குதான் அப்பாவோட இழப்ப மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா, அதுக்குள்ள அதுக்கு எடுத்து விட்டுட்டாரு. நினைத்து கொண்டே மெதுவாய் தோழியிடம் பேச்சு கொடுக்க முயன்றாள். இலா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதடி. மேலே சொல்ல முயன்றவளை எதுவும் பேச விடாமல் கையை காட்டி நிறுத்த சொன்னவள் அமைதியாகி விட்டாள். அதற்கு பிறகு வீணாவும் மௌனமாகி விட்டாள். வீட்டை நெருங்கும் போதுதான் ஸ்கூட்டி மாலில் நிற்பது நினைவு வந்தது. அதை பற்றி கேட்ட தோழிக்கு கைப்பையிலிருந்து சாவியை எடுத்து நீட்டிவிட்டு மீண்டும் மௌனத்தை தொடர்ந்தாள் இலக்கியா. நடந்ததை யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு தலை பயங்கரமாய் வலித்தது. அழுகையும் வெறுப்பும் கோபமும் கலந்த கலவையாய் அமர்ந்திருந்தாள். இந்த விக்ரம எவ்வளோ நம்பினேன், கடைசியில என் நம்பிக்கையில கல்லறிஞ்சிட்டானே. என் அத்தானை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? அவருக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணமா, குழந்தையா? அத்தானுக்கு என்னை எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். இப்படிலாம் என்கிட்ட சொல்ல அவனுக்கு எவ்வளவு தைரியம்? எல்லாம் நான் கொடுத்த இடம் தானே காரணம். இவனை பார்த்ததுமே எனக்கு பிடிக்காம தானே இருந்துச்சு. அப்படியே இருந்திருக்கலாம். அதை விட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதே பெரிய தப்பு தான். கொஞ்ச நாள் பழகிறதுக்குள்ள இவனுக்கு என் மேல காதல் வேறையாம். காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா அவ வாழ்க்கையே கெடுக்க நினைக்கிறது தான் உண்மையான காதலுக்கு அழகா? இவன் வெளியே ஒன்னும் மனசுக்குள்ள ஒன்னும் ரெட்ட வேஷம் போடுறான். இனி இவனோட எந்த பேச்சும் இல்ல. பொறுமை கொண்டவள் தொண்டை உலர்ந்திருக்க தண்ணீரை எடுத்து வாயில் கவிழ்த்து கொண்டாள். அத்தான், உங்களை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அத்தான். எவ்வளவு அருமையான மனுஷன் நீங்க. உங்களை போய் ஒருத்தன் தப்பா சொல்லிட்டானே. இத்தனை வருஷமா உங்க கூடவே இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சு ரசிச்சிருக்கேன். என்கிட்ட உங்களை பத்தி அவன் தப்பா சொல்லிட்டானே. மீண்டும் நினைவுகள் அங்கேயே சுற்றி வர தவித்து போனாள். சத்யாவுடன் பேசினால் மனதுக்கு சற்று சமாதானம் தோன்றுமென நினைத்தவள் அவனுக்கு அழைத்தாள். அலைபேசி ஒலித்து ஓய்வதற்கு முன் எடுத்தவன் ஹலோவினான். ஹலோ, சொல்லு டார்லிங். அவனது கை வளைவில் இருந்த புது காதலியை கொஞ்சிக் கொண்டிருந்தவன் குரலை சரியாக்கி கொண்டே கூறினான். அத்தான், சாப்பிட்டீங்களா அத்தான்? எப்போ வீட்டுக்கு வருவீங்க? இல்ல டார்லிங், கொஞ்சம் வேலையா இருந்தேன், முடிச்சிட்டு தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா? அத்தை பாட்டி சாப்பிட்டாங்களா? அவங்கள கவனிச்சுக்கோடா. அத்தான், எனக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. விக்ரம் சொன்ன விஷயத்தை எல்லாம் அவனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே கூறினாள். எனக்கு இங்க வேலை இருக்குடா செல்லம், நாளைக்கு வந்துடுறேன். உன் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? மாமாவை நினைச்சு அழுதியா? நீ ஏன் இப்படி இருந்தா அத்தையும் பாட்டியும் தளர்ந்து போயிடுவாங்கம்மா. நீ இன்னும் சாப்பிடலன்னு உன் குரலே சொல்லுதே. முதல்ல சாப்பிடு டார்லிங். அன்போடு விசாரித்தவனின் குரலில் அவள் மனம் நெகிழ்ந்தது. இவ்வளோ அன்பான என் அத்தானா அந்த விக்ரம் என்னெல்லாம் சொல்லிட்டான். அது அத்தான்ட்ட சொன்னா அவரும் வருத்தப்படுவாரே. வேணாம், இது என்னோடவே போகட்டும். மனதுக்குள் நினைத்து கொண்டவள், நான் இன்னும் சாப்பிடலத்தான், நீங்களும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க. உத்தரவு மகாராணி. உங்கள் ஆணைப்படி நாளை காலையில் உங்கள் முன் தரிசனம் தந்திருப்பேன். அவன் சிரித்து கொண்டே கூறவும் மனது சற்று லேசானவள், சரியத்தான், நான் வச்சிடுறேன் என்று தொடர்பை துண்டித்தாள். என்னடியர், அவளை ரொம்ப தான் கொஞ்சறீங்க. அவளும் உங்களுக்கு டார்லிங் தானா? மகாராணின்னு கொஞ்சல் வேற. பொண்டாட்டி கிட்ட ரொம்ப தான் உருகுறீங்க.
அப்ப நான் யாரு? முகத்தை திருப்பிக் கொண்டே குயிலாய் கூவினாள் அவள். புன்னகையுடன் அவள் மடியில் கிடந்து கொண்டே, அந்த கருவாச்சியை இந்த மாதிரி கொஞ்சல் வார்த்தை பேசிதானே மயக்கி வச்சிருக்கேன். அவ வெறும் அஃபீஷியல் டார்லிங்டா. நீதான் எப்பவும் என் மனம் கவர்ந்த டார்லிங் சொல்லும். சொல்லிக்கொண்டே அவள் முகத்தை அருகில் இழுத்து முத்தமிட்டான். அதான பார்த்தேன் என்று சொல்லிக்கொண்டே அவனுடன் கொஞ்சலில் இணைந்து கொண்டாள் அந்த பெண். சில்லறைத்தனமான அந்த சிரிப்பில் சில்லறைகள் சினுங்கியது. உலைக்குளமாய் கொதிக்கிறாள் ஒருத்தி, உல்லாசமாய் சுளிக்கிறான் ஒருவன். உள்ளம் மறைத்து வெள்ளமாய் கள்ளம் சொன்ன வார்த்தையை உண்மை என்று எண்ணி உருகி போகிறாள் பெண்ணொருத்தி. கருமைக்குள் மறைந்திருக்கும் கயமை என்று விலகுமோ, அழகுக்குள் ஒளிந்திருக்கும் ஆபத்தென்று புரியுமோ, கண்ணில் நிறைந்த கண்ணீரில் காட்சியம்தான் மறையுமோ, காணலும் விலகி காட்சியும் தெளிய உண்மையின் சூட்டில் அவள் உருகித்தான் போவாளோ. இலக்கணம் 20. குழந்தை சங்கவி நல்ல உறக்கத்தில் இருக்க கவலையும் சோர்வுமாய் நடந்த விஷயங்களை நண்பன் வினோத்திடம் கூறிக்கொண்டிருந்தான் விக்ரம். அவன் மனது இலக்கியாவின் வார்த்தைகளின் தாக்கத்தில் பொசுங்கி போயிருந்தது. இப்படிலாம் நடந்துடுமோன்னு நினைச்சுதான் அவகிட்ட சத்யாவை பத்தி சொல்ல தயங்கின வினோ. நடுவுல அந்த வீணா வேற லூசு மாதிரி நான் என்னமோ என் காதலுக்காக இப்படிலாம் சொல்ற போல குழப்பி விட்டுட்டா. இலக்கியா என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாடா. எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல, கூட இருக்கிறது விஷம் நிறைஞ்ச பாம்புன்னு புரிஞ்சுக்காம அது தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கா. அவனால அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். வேதனையுடன் வந்தது அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும். அவன் சொல்வதை யோசனையுடன் கேட்டுக்கொண்டிருந்த வினோத், நீ ஒன்னும் கவலைப்படாதடா, எல்லாம் சரி பண்ணிடலாம். இத்தனை நாள் பழக்கத்துல உன்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் போல. அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டா சரியாகிடும் என்றான் வினோத். அதுக்கு அவங்க நாம சொல்றத காது கொடுத்து கேட்கணுமேடா. இலக்கியா இப்ப என் மேல செம்ம கோவத்துல இருக்கா. என் முகத்திலேயே முழிக்காதன்னு கூட சொல்லிட்டா தெரியுமா. இனி எப்படி அவளுக்கு புரிய வைக்க முடியும்? தவிப்புடன் கேட்ட நண்பனின் தோளில் ஆதரவாய் கை வைத்தான் வினோத். நல்லதே நடக்கும்னு நம்புவோண்டா. இலக்கியா இப்ப கோபத்துல யோசிக்க மாட்டா. கோபம் தனியும் போது நிச்சயமா யோசிப்பா. நீ இதே நினைச்சு கவலைப்படாத. அப்புறம் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். உன் செட்ல எல்லாருக்கும் போஸ்டிங் ஆர்டர் வர தொடங்கிருச்சாமே, உனக்கு எப்போ வரும்னு முருகன் கிட்ட விசாரிச்சியா? கேட்டேன்டா, இன்னும் 1-2 மாசத்துல வந்துரும்னு சொல்லியிருக்கான் என்றான் விக்ரம். ஓ சூப்பர், சரி நான் வெளியே கிளம்புறேன். நீ நைட்டுக்கு சமையல் செய்ய வேணாம், நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவன் டிஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டான். இந்த நேரத்துல எங்கடா கிளம்புற என்றான் விக்ரம். ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு, போயிட்டு வந்து சொல்றேன்டா. நீ எதையும் யோசிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு என்றவன் கிளம்பினான். தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள் வீணா. மனம் நடந்த சம்பவத்தை அசை போட்டு கொண்டிருக்க அவளுக்கு விக்ரம் மீது கோபமாய் வந்தது. ச, விக்ரமுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதோ? எதுக்கு இலக்கியா கிட்ட இப்படிலாம் சொன்னாரு? பாவம் இலக்கியா, அப்பா இறந்த துக்கத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர்றா. எத்தனை நாளாச்சாவா சந்தோஷமா சிரிச்சு பேசி? அது பொருட்களையா இவருக்கு? அத்தா மேல உசுரையே வச்சிருக்க அவ கிட்ட போய் இப்படிலாம் சொல்லி குழப்ப பாக்குறாரு. அவ வாழ்க்கையை கெடுக்க எப்படிதான் அவருக்கு மனசு வந்துச்சோ? உலகத்திலேயே இவர மாதிரி ஒரு உத்தம நண்பன் இல்லைன்னு எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா, இப்படி சுயநலமா உத்தம வில்லன் மாதிரி நடந்துகிட்டாரே. கடுப்புடன் யோசித்துக் கொண்டிருந்தவளை அலைபேசி கலைத்தது. அதை எடுத்து நம்பரை பார்க்க அது வினோத்தின் எண்ணை காட்டியது. இப்ப இவர் எதுக்கு போன் பண்றாரு? எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர்றதே இவர் பொழப்பா போச்சு. திட்டிக்கொண்டே அலைபேசியை எடுக்காமல் இருக்க அது மீண்டும் ஒலித்தது. கடுப்புடன் எடுத்தவள், இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? எரிச்சலுடன் கத்தினாள். வீணா, நான் உங்க வீட்டு தெருமுனையில தான் நிக்கிறேன். எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுல எதையாவது சொல்லிட்டு வெளியே வா என்றான் அதிகாரத்துடன். அதெல்லாம் வர முடியாது. எனக்கு உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்ல. பெருசா நீங்க என்ன பேசிட போறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு வக்கீல் வேலை பார்க்க வந்திருப்பீங்க. இனி உங்க பேச்சை கேட்க நான் ரெடியா இல்ல என்றாள் கடுப்புடன். வீணா, நீ இப்ப வர்றியா இல்ல நான் உன் வீட்டுக்கு வரவா? ஃப்ரெண்டோட நன்மையை பத்தி யோசிக்கிறது தப்பு இல்ல, ஆனா கண்மூடித்தனமா யோசிக்க கூடாது. உனக்கு என்ன, இலக்கிய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே நினைக்கிற? அதுதானே நாங்களும் நினைக்கிறோம். எதையும் அறக்குறையா கேட்டுட்டு கோவப்படாத. இது இலக்கியாவோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, அவளோட உயிருக்கே ஆபத்தாக கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனை. கொஞ்சம் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. தன்மையாய் பேசியவனின் வார்த்தைகள் அவளுக்குள் குழப்பத்தை கொடுத்தது. ஒருவேளை இவங்க சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்குமோ என்று உள்ளிருந்து ஒரு மனது கேட்டது. சரி, என்னதான் சொல்ல போறாங்கன்னு கேட்டுறலாம் என நினைத்தவள், நான் வர்றேன் என்று சொல்லிவிட்டு கீழே வந்தாள். மா,
நான் தெருமுனையில இருக்க ஃபேன்சிக்கு போயிட்டு வந்துடுறேம்மா என்று ஹாலில் இருந்த அன்னையிடம் கூறவும், இந்த நேரத்துல உனக்கு என்னடி ஃபேன்சில வேலை, நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றார் அவர். இல்லம்மா, காலையில டைம் இருக்காது, இப்போ சும்மா தானே இருக்கேன், போயிட்டு வந்துடுறேனே. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வந்துரு என்று அனுமதியும் கொடுத்தார். அலைபேசியை எடுத்துக்கொண்டு கீழே சென்றவள் தெருமுனையை நோக்கி நடந்தாள். அங்கு காரில் காத்திருந்த வினோத், வீணா வண்டியில ஏறு, பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப் போகலாம், உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். அங்க எதுக்கு போகணும், இங்கே பேசுங்க என்று வீணா கூறவும், இதுலலாம் விவரமா இரு, வேண்டிய நேரத்துல முட்டாள் மாதிரி நடந்துக்கோ என்று வினோத் கூறவும், யாரை பார்த்து முட்டாள்னு சொல்றீங்க, நான் என்ன பண்ணேன் என்று எகிரியவளிடம், வீணா காஃபி ஷாப் போகலாம், இங்க இந்த நேரத்துல நாம நின்று பேசுறத பார்த்தா யாராவது ஒன்ன தப்பா நினைக்க போறாங்க எனவும், அந்த நேரத்திலும் தன்னை பற்றி யோசித்த அவனிடம் சிறு வியப்பே தோன்றியது. காஃபி ஷாப்பின் முன்பு வண்டியை நிறுத்தியவன், காஃபி சாப்பிட்றியா என்று கேட்டான். எனக்கெல்லாம் எதுவும் வேணாம், சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லிட்டா கேட்டுட்டு கிளம்பலாம் என்றாள் விருப்பம் இல்லாதவள் போல். சொல்றேன் என்றவன் அவனுக்கு மட்டும் ஒரு காஃபி வாங்கி வந்தான். காரில் அமர்ந்து குடித்து முடிக்கும் வரை அமைதியாய் இருக்க அவனை எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் வீணா. நீங்க காஃபி குடிக்கிறத பார்க்க தான் என்ன அழைச்சிட்டு வந்தீங்களா, சீக்கிரம் விஷயத்த சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினாள். எல்லாத்துலயும் எதுக்கு இந்த அவசரம், இப்படிதான் இலக்கியா விஷயத்திலயும் முந்திரி கொட்ட மாதிரி விக்ரம் லவ் பண்ண விஷயத்த சொல்லி வச்சிருக்க, அதனால அவன் சொல்ல வந்த விஷயமே தசை மாறி வேற மாதிரி போயிருச்சு. கடிந்து கொண்டவனை முறைத்தாள் வீணா. சும்மா உங்க ஃப்ரெண்டுக்கே வக்காலத்து வாங்காதீங்க, அவர் உண்மையிலேயே இலக்கியாவை காதலிச்சிருந்தா இப்படிதான் பண்ணுவாரா, எவ்வளவு பெரிய குத்தத்தை அவ அத்தா மேல சுமத்தி இருக்காரு, அது அவ தாங்குவாளா என்ன? கோபத்துடன் கேட்டவளை அமைதியாய் பார்த்தான் வினோத். குத்தம் சொன்னதுக்கே தாங்கலேனா அவன் உண்மையிலேயே அப்படித்தானே தெரிய வரும்போது எப்படி தாங்குவா வீணா? நீயும் இலக்கியாவும் கோபத்துல அறிவு கண்ணை மூடிட்டு இந்த விஷயத்த பாக்குறீங்க, கொஞ்சம் கண்ணை திறந்து யோசிங்க. விக்ரம் கல்யாணத்துக்கு முன்னாடி சத்யாவை பத்தி தப்பா சொல்லியிருந்தா கூட நீங்க யோசிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ அவனை பத்தி சொல்லி அவங்கள பிரிக்கிறதால என்ன பிரயோஜனம்? சத்யாவை பத்தி விக்ரம் சொன்ன எல்லா விஷயமுமே உண்மை. நான் சொல்லி முடிக்கிற வரை நடுவுல எதுவும் பேசாம நடந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ. இலக்கியா வாழ்க்கை உனக்கு எவ்வளவு முக்கியமோ எங்களுக்கும் அப்படிதான் என்றவன் விக்ரம் முருகனை காண சென்றது முதல் அவன் திரும்பி வரும்போது நடந்த லாரி விபத்து, சத்யா வினோதினி குழந்தை, அவர்களை பற்றி சொன்ன அந்த பையன், இப்போது அவர்களின் நிலை வரை சொல்லிக்கொண்டே வர அவளது மனது ஒரு கலவர பூமியாய் உருவெடுக்க தொடங்கியது. வினோத், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் எப்படி நம்புறது? குழப்பத்துடன் கேட்டவளிடம் சத்யா குழந்தை வினோதினியுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோவை காட்டினான் வினோத். அதை கண்டதும் அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. சத்யா இவ்வளவு மோசமான ஆளா? கொலை கூட பண்ண தயங்காதவரா? அவர் மேல இலா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா? அவங்க குடும்பத்துக்கு ஆண் வாரிசு இல்லாத குறைய தீக்க அவ அத்தான கடவுள் கொடுத்ததா சொல்லிட்டு இருப்பா. அவர் இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! ஒரு குடும்பத்தையே ஏமாத்த அந்த சத்யாவால எப்படி முடிஞ்சது? சொத்துக்காக இலக்கியாவை ஏதாவது பண்ணிட்டா? அவளுடைய முகத்தில் கோபமும் குழப்பமும் மாறி மாறி தோன்றியது. இப்போ உனக்கு தோணுதே, இதே கவலை தான் எங்களுக்கும் தோணுச்சு. வினோதினி மனநல சரியில்லாம இருக்கிற இந்த நேரத்துல இதை எப்படி இலக்கியா கிட்ட சொல்லி நம்ப வைக்க முடியும்? அது மட்டும் இல்ல, வினோதினிய பத்தி சத்யாவுக்கு தெரிஞ்சுட்டா அவன் மறுபடியும் கொலை பண்ண முயற்சி பண்ணலாம். அதான் வினோதினியை இங்க அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இலக்கியாவுக்கு தெரியாமலே இருக்கிறதும் ஆபத்து தான். அதான் அவளை பார்த்ததும் சத்யா பத்தின உண்மைகளை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். இந்த உலகத்துல இலக்கியா நல்லா இருக்கணும்னு அவனை விட யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ராத்திரிலாம் தூக்கம் வராம அவன் தவிக்கிறது எனக்கு தான் தெரியும். சத்யாவுக்கு இவங்கள பத்தி தெரியக்கூடாதுன்னு குழந்தைய கூட அவனே பாத்துக்கிறான். அவனை போய் வேதனையுடன் அவன் சொல்லி முடிக்க ஒவ்வொரு விஷயத்தையும் முடிச்சிட்டு கொண்டே வந்த வீணாவுக்கு அதை நம்பாமல் இருக்க முடியவில்லை. நீங்க சொல்றது புரியுது, திடீர்னு சொன்னதும் சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அவரை தப்பா பேசிட்டேன். சாரி வினோத். இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது? இலக்கியாவை எப்படி சத்யா கிட்ட இருந்து காப்பாத்துறது? கேள்வியுடன் அவன் முகத்தை பார்த்தாள். எந்த விஷயமும் திடீர்னு சொன்னா அதிர்ச்சியா தான் இருக்கும். அந்த அதிர்ச்சியை போக்கி இலக்கியாவை தெளிவா யோசிக்க வைக்கணும். சத்யாவை குத்தம் சொல்லாமலே இலக்கியாவை அவனை பத்தி புரிஞ்சுக்க வைக்கணும். அது ஒன்னால தான் முடியும். நீ செய்வதானே என்று கேட்டான். அவன் சொன்னதும் யோசித்தவள் மெதுவாய் தலையாட்டினாள். நான் அவகிட்ட பேசுறேன். ஆனா இலக்கியாவை சத்யாவை பத்தி நம்ப வைக்கணும்னா நம்ம கிட்ட சரியான ஆதாரம் வேணுமே. அத முதல்ல ரெடி பண்ணணும். அதுக்கு ஏதாவது பண்ணணுமே என்றாள் அவள் யோசனையுடன். அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ நாளைக்கே இலக்கியாவை பார்த்து பேசு. அவசரப்படாம பொறுமையா என்ன எப்படி பேசணும்னு யோசிச்சு பேசு.
சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா என்றான் அவன். சாரிண்ணா, விக்ரம் அண்ணாவையும் என்னை மன்னிக்க சொல்லிருங்க. இலக்கியா பாவம், அவ அப்பா இல்லாம அந்த குடும்பமே ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அதான் அந்த ஆதங்கத்துல ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன். 2 பேரும் நான் மன்னிச்சிடுங்க. எப்படியாவது இலக்கியாவை சத்யா கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுக்கு எந்த உதவி வேணும்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் என்றவளை புன்னகையுடன் பார்த்தவன், இவ்வளோ நேரமா அண்ணன்களை டிவோர்ஸ் பண்ணிட்டியா என்ன? இப்ப மறுபடியும் அண்ணான்னு சொல்ற எனவும் புன்னகைத்தவளை நோக்கி சிரித்து கொண்டே காரை எடுத்தான் வினோத். வீணாவின் மனது இப்போது தெளிந்திருக்க இலக்கியாவை பற்றிய நினைவில் கனத்திருந்தது. இலாவுக்கு அவ அத்தா மேல எவ்வளோ நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒருத்தனையா அவ கொண்டாடிட்டு இருக்கா. துரோகத்திலே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் தான். அதை பண்ணனவனே வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காளே. வீணாவை தெருமுனையில் இறக்கிவிட்டு வினோத் கிளம்பிவிட அவசர அவசரமாய் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள் வீணா. வெறும் கையுடன் வந்த மகளிடம் விசாரணையை துவங்கிய அன்னையிடம் அங்கே எதுவும் பிடிக்காததால் வாங்காமல் திரும்பி விட்டதாக புழுகிவிட்டு நாளை மாலுக்கு போய் வாங்கிக்கிறேன் என்று பிட்டையும் போட்டு வைத்தாள். அடுத்த நாள் காலையில் எதிர்பார்க்காமலே முன்னில் வந்து நின்ற தோழியை திகைப்புடன் பார்த்த இலக்கியாவின் முகம் இரவல் உறங்காமல் கண்கள் வீங்கி கடுகடுவென்று இருந்தது. அவள் பார்வையோ யோசனையை காட்டியது. பகைவனில் கிட்டிய அடியை பலம் இருந்தால் தாங்கிக் கொள்ளலாம். பாசம் காட்டி நெஞ்சம் நின்றவனின் அடியை மனமும் தான் தாங்கிடுமோ? தாலியாக கழுத்தில் தாங்கியது கொடிய விஷமுள்ள பாம்பென்பதை அறிந்திடும் நேரம் கொதித்து அதை குதறிடுவாளா? கண்மூடித்தனமான காதலில் விஷமே தீண்டினாலும் சாரமற்ற விதி என்று பொறுத்திடுவாளா? இலக்கணம் மாற்றி எழுதப்படுமோ? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜோ ஆடியோ நாவல்ஸ்.